சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி ஏகம்பத்திரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி தென்தில்லை மண்டினோர் ஆடி போற்றி இண்டனக்காரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஒளியர்கோன் வெப்பொடித்த புகரியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாடி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஒளிமறி திருவாதவூர் திருத்தாள் போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தனது சீராண்ட தெல்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்டை பயில் வாயுமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தடைகமாதோ திருமுறை போற்றி திருமுறை ஆசிரியர்களை போற்றி சித்தாந்தத்தை போற்றி சந்தான குறவர்களையெல்லாம் போற்றி வகுப்பை தொடங்கலாம். அப்பர் சுவாமிகளருடைய 4ஆம் திருமுறை பதிகை எண் 34 தலம் திருமுறைக்காடு மந்திர எண் 4வது மந்திரத்துக்கு பொருள் சொன்னோமா? பொருள் சொல்லணும். ராவணன் மிகப்பெரிய உருவமுடையவனாக எங்கும் திரிபவனாய் உள்ள ராவணன், அது நேற்று பொருள் சொன்னோம்லாங்க, எல்லாத்துக்கும் இல்லை ஆமாம் ஆமாம் இல்லை நேற்று சொன்னமே. தேரோட்டியை அதட்டினாங்கிறதுலாம் வருது, 3 தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் 3 தானே சொன்னீங்க. அது தேவையில்லை, எத்தனை நடத்தியிருக்கோம் தான் கேட்டதுக்கு தான் பதில் சொல்லணும். 3 நடத்தியாச்சா? 4க்கு பொருள் எழுதுங்க. வானத்தில் தேரை செலுத்தி அந்த தேர் செல்லுதல் தடைபட்ட போது அந்த தேரை தடைப்படுத்தியவன் யார் என்று கோபத்தில் கேட்டு ராவணன் அந்த மலையை எடுக்கச் சென்றான். வாங்க, சிவார்ப்பணம். அவனுடைய 10 தலைகளும் அவன் 10 தலைகளாலும் அலறும்படி தரையில் சாயும்படி திருமுறைக்காட்டு இறைவர் கருதினார். மூணாவது மந்திரமும் 4வது மந்திரம் ஒன்று மாதிரி இருக்கும், நிறைய வித்தியாசம் இருக்குது. 3வது மந்திரத்தில் தேரோட்டிக்கிட்ட ராவணன் பேசுகிறான், அது எதில் இல்லை, 4ல் கிடையாது. கவனிச்சிங்கன்னா தெரியும். சரியா? குறிப்புரை எழுதிடுங்க. அந்தரம்னா ஆகாயம். பொருள் பார்ப்போம். ராவணன் மிகப்பெரிய உருவம் உடையவனாக இருந்தான். மிகப்பெரிய உருவம் உடையவனாகவும் எங்கும் திரிபவனாகவும் இருந்தான். இது அவனுடைய பேராற்றலை குறித்தது. இது அவனுடைய பேராற்றலை குறித்தது. அந்த ராவன், அது 3வது மந்திரத்தில் இருக்கிற செய்தி, அப்படிதானே? அவன் வானத்தில் தேரை செலுத்தினான். தேர் தரையில் போகும்போது கைலை மலை குறுக்க வரல, ஆகாயத்தில் பறக்கும்போது தான் வருது. அப்போது தடை வரும்போது தடுத்தது யார் என்று கேட்டான். இப்போ யாரும் தடுக்கலை, கைலை மலை தான் தடுக்குது.
ஆனால் அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கும். எப்படி சொல்லியிருப்பாங்க? யாரும் தடுக்கலைங்க, இது கைலை மலை, கைலை மலையில் யார் உட்கார்ந்துருக்கா அப்படி சொல்லியிருப்பாங்க, உறுதியாக சொல்லியிருப்பாங்க. அதற்கு பிறகு ராவணனுக்கு கோபம் வருது. அது வரக்கூடாது. அது அவனுக்கு எதனால் வந்ததுன்னா முனைப்புனால வந்தது. அந்த செல்லில் இந்த ராவணன் பாட்டை எடுக்கன்னா 1775 பிறகு ராவணன் பாட்டை எடு. அது இந்த இடத்துல சொன்னீங்கன்னா இந்த பதிவு ரொம்ப நேரம் எடுக்காது. சேக்கிலார் சொன்னதை சொன்னால் போதும். ஆமாம், மண்ணுலகில் பிறந்தார்கள். ஆமாம். அப்போ இவன் கோபப்பட்டான். கோபப்படுகிறான்னு சொல்லும்போது அது முனைப்பிலிருந்து தான் எது வரும்? கோபம் வரும். கோபம் இருக்கிற இடத்துலலாம் பொறாமை, ஆசை, ஆங்காரம் எல்லாமே இருக்கும். புரியுதா? ஆசை, அவா, ஆங்காரம்லாம் இருந்தால் தான் கோபம் வரும். சிவார்ப்பணம் பஞ்சக்லேசம்னு இப்போ படிச்சிங்கல்ல, அந்த பஞ்சக்லேசம் உடையவன் யார்? ராவணன். அவனுடைய பஞ்சக்லேசம் தான் கோபமாக மாறுது. கோபத்தில் செய்கின்ற எந்த ஒரு செயலும் பயனற்றது தான். வள்ளுவரே சொன்னார், சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமப்புனையை சுடும்னார். கோபம் எல்லாரும் சொந்தக்காரங்களையும் ஒன்றையும் கெடுத்து சொந்தக்காரங்களையும் கொண்டு விடும் அப்படின்னார். அப்போ அந்த கோபத்தில் அவனுக்கு அந்த இறைவனுடைய தலைமை பண்பு அவனுக்கு என்ன செய்யாமச்சு புரியவும் போச்சு. அப்போது இறைவன் அவனுடைய தலையை 10 தலைகளையும் அழுத்தினார். அது தேவாரத்தில் ஒரு இடத்துல இறைவனுடைய மரக்கருணை என்று சொல்லப்பட்டிருக்குது. மரக்கருணை அதுவும் ஒரு வகையான கருணை தான். யமனை இறைவன் உதைச்சார்னா இறைவன் காலை பார்த்துட்டான்ல யமன். நம்ம அதுவும் பார்க்கலையே. மாணிக்க வாசகர் கேட்குறாரு, கூற்றம் அன்னதோர் கொள்கையன் கொள்கையேங்கிறார். யமனை உதைச்ச மாதிரி உதைச்சிங்கன்னா உங்கள் காலையாவது பார்ப்பேங்கிறார். யார்? என்னுடைய நிலைமைக்கு யமன் நிலவு பரவாயில்லங்கிறார். யமன் உங்களுடைய காலை பார்த்துட்டானா அதையும் பார்க்கலங்கிறார். கூற்றம் அன்னதோர் கொள்கையன் கொள்கையே அப்படின்னு கேட்குறார். எனவே ராவணனுக்கு அது என்னது தான்? மரக்கருணை. அதாவது மறைப்பு சக்தியாக நின்று அருளுதல்னு அர்த்தம். மறைப்பு சக்தியாக நின்று அருளுதல். வாங்க, அது இதில் சொன்னார். அதாவது ராவணனை பற்றிய செய்திகளை எப்போ படித்தாலும் இந்த பெரிய புராண பாடலை வச்சு தான் படிக்கணும். அதாவது இந்த பாட்டை எழுதுங்க. மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் ஞானசம்பந்தர் புராணத்தில் 77வது மந்திரம். மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் வந்து அடையின் ஒரு வரி. வந்து அடையின் ஒரு வரி. கண்ணுதலான் பெருங்கருணை கை கொள்ளும் என காட்ட. கண்ணுதலான் பெருங்கருணை கை கொள்ளும் என காட்ட. 3வது வரி. எண்ணமிலா வல்லரக்கன் எண்ணமிலா வல்லரக்கன் எடுத்து, இதில் முறிந்துன்னு இருக்குது. எனக்கு நம்ம முறித்துன்னு இருக்கணும்னு நினைக்கிறேன். எடுத்து முறிந்து இசைபாடன் இருக்குது. எனக்கு நம்ம முறித்துன்னு இருக்கணும். எடுத்து பிழை இருக்கிற மாதிரி தெரியுது. இசைபாட அண்ணலவர்க்கு அருள் புரிந்த ஆக்கப்பாடு அருள் செய்தார். வாங்க சிவா வாங்க. அண்ணலவர்க்கு வாங்க சிவாய நம. அண்ணலவர்க்கு அருள் புரிந்த ஆக்கப்பாடு அருள் செய்தார். சொல்கிறேன் சரியாக இருக்கான்னு பாருங்கள். மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் வந்தடையின் கண்ணுதலான் பெருங்கருணை கை கொள்ளும் என காட்ட. எண்ணமிலா வல்லரக்கன் எடுத்து முறித்து இசைபாட. ஆமாம், முறிந்து இருந்தாலும் அப்படியே எடுத்துடுங்க. எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. அண்ணல் அவருக்கு அருள் புரிந்த ஆக்கப்பாடு அருள் செய்தார். தேவாரத்தில் 8வது மந்திரத்தில் ராவணன் ஏன் வர்றான்னு ஞானசம்பந்தர் சொல்கிறார். ஞானசம்பந்தர் முதல் பதிகை எழுதி முடித்தோடனே முதல் பதிகத்துக்கு விளக்கம் சொல்கிறாரு சேக்கிலார். அப்போ 8வது மந்திரத்தில் ஏன் ராவணன் வர்றான்னு சொல்கிறார். சரியா? 76வது மந்திரத்தில் இந்த
77 ராவணன் சொல்கிறாரா ஞானசம்பந்தர் புராணத்தில். 78 வந்து அயன்மாலுக்கு ஏன் வர்றாங்கன்னு சொல்லுவார். ஆமாம் ஆமாம். 79 சமண பௌத்தரை சொல்லுவார். ஆமாம். இதை தவிர எல்லாத்தையும் சைவம் பேசுகிறவனும் சொல்லுவானுங்க. சேக்கிழார் சொன்னதை சொல்ல மாட்டான். ராவணன் ஏன் வர்றான்னா இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவான், ஆனால் சேக்கிழார் சொல்கிறத மட்டும் சொல்ல மாட்டான். சேக்கிழார் வந்து ஞானசம்பந்தர் ஒரு பதிகம் தான் எழுதி முடிச்சிருக்காரு, உடனே உரை சொல்கிறார், அந்த தோளுடைய சிவனுக்கு விளக்கம் சொல்கிறார். சொல்லும்போது ஏன் ராவணன் 8வது மந்திரத்தில் வர்றான். இப்போ இந்த மந்திரத்துக்கு என்ன பொருள்? மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும். ராவணன் எந்த உலகத்தில் வாழ்கிறான்? பிழை செய்தாலும். பிழை செய்தான், எதை தூக்கிட்டான்? பிழை எப்போ செய்கிறான்? பஞ்சகலேசத்தினால செய்கிறான். அவா, ஆசை, அவிச்சை, ஆங்காரம், கோபம், அதனால் அவன் செய்கிறான். வந்தடையின் பிழை செய்தது அறியாமையினால். அப்போ இறைவன் அவனுக்கு மறைப்பு சக்தியாக நிற்கணும். பிழை எப்போ செய்வாங்க? அறியாமை. அப்போ அவனுக்கு மறைப்பு சக்தியாக தானே இறைவன் நின்றுப்பார். வந்து அடையின் இறைவனை நோக்கி வர்றான்னா மறைப்பு சக்தி எதாவது மாறினா வருவான்? அருள். அதுதான் வந்தடையின் கண்ணுதலான் பெருங்கருணை கை கொள்ளும். பெருங்கருணை கை கொடும்னா அதுக்கு முன்னால் இருந்தது என்னது? மறைப்பு சக்தி. மறைப்பு சக்திக்கு இன்னொரு பேர் தான் மரக்கருணை. மரக்கருணை என்று பெயர். டாக்டர் மரக்கருணைனா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுறது மரக்கருணை. ஆப்ரேஷன் பண்ணி பேஷண்ட்டு தன்னுடைய அறையில் வந்து உட்கார்ந்துருக்கும்போது வந்து டாக்டர் அவருக்கு வந்து நீங்கள் ஆப்பிள் சாப்பிடலாம், ஆரஞ்சு சாப்பிடலாம்னு சொல்கிறாருல்ல, அது வந்து அறக்கருணை. அவ்வளோதான். கருணை கை கொள்ளும் என காட்ட எண்ணமிலா வல்லரக்கன். எண்ணமிலான என்ன அர்த்தம்னா 4 எண்ணத்தில் இவர் பெரிய கடவுளுங்கிற எண்ணம் அவனுக்கு இல்லை. எண்ணமிலான்னா இது பெரும்பாலும் உப்புறத்துக்காரங்களுக்கு இதே மாதிரி வரிகள் வரும். கருதாத, எண்ணமிலா அப்படின்னு வரும். வல்லரக்கன், சேக்கிழாரே வல்லரக்கன்கிறாரு, வீரன். சேக்கிழார் ஏன் அவனுக்கு இப்படி அடைமொழி கொடுத்தாருன்னா என்ன பக்தன். அந்த வலிமை அவனுக்கு யாரால வந்தது? சிவனால் வந்தது. அதனால் அவர் அனுமதிச்சார், இல்லைன்னா சொல்ல மாட்டார். வல்லரக்கன் எடுத்து முறிந்து இசை பாட அவனுடைய கையையே என்ன செய்ய, நரம்பு கையிலேருந்து நரம்பு எடுத்து வீணையாக்கி பாடுறான். அப்படி பாடும்போது அண்ணல் அவருக்கு அருள் புரிந்த ஆக்கப்பாடு அருள் செய்தார். சிவபெருமானுக்கு அருள்றார். இந்த மந்திரத்தின் பொருள் என்னென்னா, பிழை செய்தால் மரக்கருணை, திருந்தினால் அறக்கருணை. அவ்வளோதான். பிழை செய்தால் மரக்கருணை, திருந்தி சாதனம் செய்தால் அறக்கருணை. இந்த மந்திரத்தில் ஒரு நுட்பமான செய்தி என்னென்னா, சிவபெருமானுக்கு பாட்டு பிடிக்கும். அது இசை பாடணுன்னு மயங்கிட்டார். யார்? அவர் இருந்த மலையை எடுத்ததே மறந்துட்டார். என்ன பாடினதுக்கு? இசை பாடினதுக்கு. நம்முடைய ஒரு வாட்டருக்கனை யாராவது தூக்கிட்டு போனாலே ஜென்ம பகையாயிருது. சிவபெருமான் இருந்த அவர் வீட்டை, அவர் ரெசிடென்சியை தூக்கிட்டான். ஆனாலும் மறந்துட்டார். என்ன செஞ்சதுக்காக? பாடினதுக்காக. அதுவும் அவன் பாடினது வந்து சாமகானம், சாம வேதத்தை தான் பாடினான். வேதம் படித்தவன் யார்? அவனுடைய பெற்றோர் வரலாறு எடுத்தோம்னா அவன் பிராமண மரபுலேருந்து தான் வர்றான். யார்? ராவணன் பிராமண மரபுலேருந்து தான் வர்றான். அதனால் அவனுக்கு வேதங்கிறது சாதாரணம். அதனால் இறைவன் அவருக்கு அருள் செய்ததை பாடினார் அப்படின்னார். இந்த ஒரு பாட்டு போதும். இந்த பதிவு முழுவதும் நம்ம இதே பேசிக்கில் படிச்சுக்கணும். சரியா? அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுனீங்கன்னா நம்ம அடுத்த பாடப்பகுதிக்கு வந்துடலாம். மந்திர எண் எத்தனை? அடுத்தது அந்த 4வது மந்திரத்தோட தடவை படிச்சுக்கிடுங்க. அந்தரம் தேர்கடாவி யாரிவன் என்று சொல்லி உந்தினான் மாமலையை ஊண்டலும் மொள்ளரக்கன் பந்தமாம் தலைகள் 10 வாய்கள் விட்டலறி வீழ சிந்தனை செய்து விட்டார் திருமறை காடனாரே. அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதிடுங்க. விரைவாக புஷ்பவனத்தை செலுத்தி சென்ற வழியில், விரைவாக புஷ்பக விமானத்தை செலுத்தி சென்ற வழியில் டவுனுக்குள்ளே வேலையாக வந்தீங்களா? எங்கே வந்தீங்க? எங்கே இன்ஜெக்ஷன்? சரி. செலுத்தி சென்ற வழியில் மழை தடுத்தது. அதை பொறுக்க முடியாமல் ஆத்திரப்பட்டான். அவன் மிகுந்த வலிமை உடையவன். இதுவெல்லாம் ஒரு பெரிய பொருளா
என்று மலையை எடுத்து எரிகிறேன்னு சொன்னானா. மலையை எடுத்து தூர வீசிடுறேன், ரோட்டில் ஒரு கல் கிடந்தால் தூக்கி வீசுகிற மாதிரி எரிகிறேன்னு சொன்னானா என்று எடுத்தான். சிவபெருமான் ராவணனை வருத்தமடைய வைக்கிற சக்தி உடையவர். அவர் எழுந்தருளிய தலம் இந்த தலம். ஞானசம்பந்தர் ராவணனை 8வது மந்திரத்தில் வச்சு பாடுவார். அப்பர் ராவணனை 10வது மந்திரத்தில் வச்சு பாடுவார். இதுதான் மரபு. 8வது மந்திரத்தில் ஏன் வச்சு பாடினாருங்கிறதுக்கு தான் அந்த விளக்கம். ராவணன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கிடணும், அதுக்கு அந்த சேக்கிலார் பாட்டு தான் விளக்கம், வேறு விளக்கம் கிடையாது. ராவணனை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தப்பு செஞ்சால் தண்டிச்சார், திருந்தினா அருள் செய்தார், அறக்கறன், அவ்வளோதான். ஆனால் அப்பர் சுவாமிகள் ராவணனை 10வது மந்திரத்தில் மட்டும் சொன்னதுக்கு காரணம், தப்பு செய்தவர்களுக்கு நீங்கள் அருள் செய்கிறீங்க, நான் சமணத்துக்கு போனேன், எனக்கும் அருள் செய்யுங்க, அந்த பொருளில் சொன்னார் என்று எழுதுவாங்க. ஞானசம்பந்தர் தன்னோட ஒப்பிட மாட்டார். ஏன்னா அவருக்கு அந்த வயசில் எந்த தப்பும் நடக்கலை. ஆனால் இவர் 30-40 வயதுக்கு 40க்கு பிறகு தான் அங்கேருந்து வர்றாரு. அவர் முதலாக பாடுறதுக்கு முந்தி, நான் ராவணன் தப்பு செய்தான் அருள் செய்தீங்கல்ல, நான் தப்பு செய்ததில்லை, எனக்கும் அருள் செய்யுங்க, தன்னோட ஒப்பிட்டு பாடினார். ஞானசம்பந்தர் தன்னோட ஒப்பிடலை. ஆனாலும் ராவணனுங்கிற கான்செப்ட் வந்து ஸ்டாண்டர்டு. அது யார் பாடினாலும் ஸ்டாண்டர்டு இதுதான். அவன் மறை எடுத்ததுக்கு என்ன சொல்லணும்னா இதுதான். இந்த சித்தாந்தம் பேசுகிறவங்க, சைவம் பேசுகிறவங்கெல்லாம் சேக்கிலார் தோணாதவர் எல்லாம் சொல்லுவாங்க, வியாக்கியானம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஒரு மந்திரம் போதுமானது. போன மந்திரத்துக்கும் இந்த மந்திரத்துக்கும் சின்ன வித்தியாசம் வச்சு பாடுறார். அதாவது பொறுக்க முடியாத ஆத்திரம் வந்ததுங்கிறார் உரையாசிரியர். பொறுக்க முடியாத ஆத்திரம் அடைஞ்சான், அது முனைப்புனால. அப்போது அவனுக்கு என்ன பண்பு வரலன்னா அடிமை பண்பு வரல. அடிமை பண்பு வரல, ஆற்றல் இருந்ததே தவிர என்ன வரல, அடிமை பண்பு வரல. இறைவன் இருக்கிற மலையை இதெல்லாம் ஒரு பொருளா என்று அலட்சியமாக நினைச்சான். இது ஒரு பெரிய கல்லா, நான் தூக்கி ஓரமாக போடுறேன்னு சொல்கிற மாதிரி முயற்சி பண்ண. சைவ சித்தாந்தப்படி இறைவன் சம்பந்தப்பட்ட எல்லாம் அருள். அப்போ மலையை என்னது தான், அருள் தான். அப்போ மலையை தூக்குறது எதையே தூக்குறதுக்கு சமம், இறைவனே தூக்குறதுக்கு சமம். அதுதான் அவன் மேலே வந்த பாவம். பெயர்த்து எரிஞ்சு விடுறேன்னு சொன்னானா, இது இந்த மந்திரத்தில் மட்டும்தான் இருக்குது. மலையை எடுத்தான்னு தான் எல்லாரும் பாடுறாங்க. இங்கே என்ன சொல்கிறாரு, ஆமாம், எடுத்து வீசிடுறேன்னு சொன்னானா. இந்த மந்திரத்தில் இன்னொரு புதிய செய்தி, அவனும் வல்லவன் சிவனும் வல்லவன் வருது. ராவணன் வல்லவன் மலையை எடுப்பேன்னு சொல்கிற அளவுக்கு, சிவன் வல்லவன் ராவணனை தண்டிக்கிற அளவுக்கு. வல்லவனுக்கு வல்லவன், வல்லவன் ராவணன், வல்லவனுக்கு வல்லவன் சிவன். அப்படி புதுசாக ஒரு கோணத்தில் பாடினார். அந்த மந்திரத்தை படித்து பாருங்க. தடுக்கவும் தாங்க ஒன்னா தன்வலி உடையனாகி, கடுக்கனா கடுப்பு பட்டுட்டான், கடுப்பு வந்துட்டவனுக்கு ஆத்திரம், கடுப்புக்கு பேர் தான் கடுக்க. கையிறு பதுகளாலும் எடுப்பனா என்ன பண்டம் என்று எடுத்து, பண்டம் இது ஒரு பொருளாக நினச்சான். அது பொருள் கிடையாது, அருள். அதை ஒரு பொருளாக நினச்சான். இப்போ நாம் வந்து நம்ம வீட்டில் தயிர் சாதம் செய்கிறதுக்கும் கோயிலில் தயிர் சாதம் செய்கிறதுக்கு வித்தியாசம் இல்லையா? பிரசாதம் அல்ல. தானே ஏங்க அடுக்கவே வல்லன் ஊரான் அணிமறை காடுளாரை என்பது மந்திரம். தேவாரம் நிறைவு. அடுத்த பாடப்பகுதி போகிறோம்.